السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. صدق الله العلي العليم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: أوقد على النار 1000 سنة حتى احمرت ثم أوقد عليها 1000 سنة حتى ابيضت ثم أوقد عليها 1000 سنة حتى اسودت فهي سوداء مظلمة أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسوله النبي الكريم. பெரியோரும் கருணையினால் பேருலகை காத்து நிற்கும் பேரருளாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்து முறித்து அல்லாஹுவின் அன்பும் அருளும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இந்த பூவுலகில் இருக்கக்கூடிய கோடான கோடிக்கணக்கான மூமின்கள், முஸ்லிம்கள், குறிப்பாக சிறப்பான இந்த மாதத்தினுடைய 3வது ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் வல்ல அல்லாஹினுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். வல்ல அல்லாஹினுடைய மிக பெரும் கிருபையினால் சிறப்பான ரமலான் மாதத்தினுடைய சிறப்பான நாளாக, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் ஏழைகளின் திருநாள் என்று சொல்லப்பட்டு புகழாரம் சூட்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். முதற்கண் இதற்காக வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் நாம் பிறந்தது முதல், நாம் பிறப்பதற்கு முன்பாகவும் கூட ரமலான் இருந்தது, ரமலான் வந்தது, நாம் மரணித்ததற்கு பின்பாகவும் கியாம நாள் வரை ரமலான் வரும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானை குறித்து பலவிதமான சிறப்புகளை இந்த சமூகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதன் அல்லாஹினுடைய அருள் மழையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலிருந்து அவனுடைய பாவ மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைவாக ரமலானுடைய இறுதியிலே நரகிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி அவனிடத்திலிருந்து நரகத்தை விட்டு முழுமையான பாதுகாப்பை, ஈடேற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையிலே வெற்றி என்பதை குறித்து சொல்லும் பொழுது பலவிதமான விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் மனிதனை குறித்து சொல்லும் பொழுது மனிதர்களிலே யார் மிகச்சிறந்த வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் மேலே ஓதிய வசனத்திலே சொல்லி தருகிறார், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். உலகத்திலே யாரெல்லாம் மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, மனிதர்கள் மட்டுமல்ல, உலகத்திலே உயிருள்ள ஜீவராசிகளாக எவைகளெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்துக்கும் நிச்சயமாக மரணம் என்பது உண்டு. அதே நேரத்திலே இன்னமா துஃபவ்வூன உஜூரக்கும், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்கள் அமைத்துக் கொண்டீர்களோ அதற்கான நற்கூலிகள் வழங்கப்படுவதெல்லாம் யௌமல் கியாமத்தி, கியாம நாள் என்றுதான் வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபமன் ஸுஹஸிஹ அனின் நார், யார் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு உதுகிலல் ஜன்னா,
சுவனத்தில் நுழைய வைக்கப்படுகிறாரோ ஃபகது ஃபாஸ, அவர்தான் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தருகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக மிக முக்கியமான விஷயம் என்பது நரகத்தில் இருந்து அவன் விடுதலை பெறுவது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்களில் அதிகமாக நரகிலிருந்து அல்லாஹ்விடத்தில் விடுதலையை கேட்டு பெறுங்கள் என்பதாக நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். நரகிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நரகம் எப்படி இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். நரகத்தினுடைய தன்மை என்ன? நிறைய இடங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தினுடைய கொடூரங்களை, நரகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தருகிறார். அதற்கு முத்தாய்ப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நரகம் இருக்கிறதே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊகித அலன்னாரி அல்ஃபஸனா, நரகம் 1000 ஆண்டுகள் நெருப்பு மூட்டப்பட்டது. நரகம் 1000 ஆண்டுகள் நெருப்பு மூட்டப்பட்டது. ஹத்தா யஹ்மரத், அந்த 1000 ஆண்டுகள் கொழுந்து விட்டு நெருப்பு எரிந்ததற்கு பின்பாக நரகம் சிவப்பு கலரிலே ஆகிவிட்டது. பின்பு பெருமானார் சொல்லுகிறார்கள், சும்மா ஊக்கிர அலைகா, திரும்பவும் அதன் மீது நெருப்பு மூட்டப்பட்டது. அல்ஃபஸனத்தின், அடுத்தொரு 1000 ஆண்டுகள். இரண்டாவது 1000 ஆண்டுகள் நெருப்பு மூட்டப்பட்டது. இரண்டாவது 1000 ஆண்டுகள் நிறைவு பெற்றதற்கு பின்பாக ஹத்தா இபயல்லத், அந்த நரகம் இருக்கிறதே வெள்ளை கலரிலே மாறிவிட்டது. பின்பு பெருமானார் சொல்லுகிறார்கள், சும்மா ஊக்கிர அலன்னார், திரும்பவும் 3வது முறையாக நரகத்திலே நெருப்பு மூட்டப்பட்டது. அல்ஃபஸனத்தின், 3வதாக ஒரு 1000 ஆண்டுகள் நெருப்பு மூட்டி எரிய வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஹத்தஸ்வத்தத், இறுதியாக நரகம் கருப்பு நிறத்திலே ஆகிவிட்டது. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபஹிய சௌதாஉன் முல்லிமா, இப்பொழுது அது அடர்ந்த இருளை போல ஆகிவிட்டது என்பதாக சொல்லுகிறார். இப்ப நாம உலகத்துல நெருப்பு பார்க்கிறோம். சாதாரணமாக தீப்பெட்டி இருக்கிறது, லைட்டர் இருக்கிறது, அதற்கு மேல சிகார் லைட்டர் இருக்கிறது, அதற்கு மேலாக கேஸ் அடுப்பில் வரக்கூடிய நெருப்பு இருக்கிறது. இப்படி நெருப்பினுடைய தன்மைகள் அதிகமாக அதிலிருந்து ஏற்படக்கூடிய காயங்களும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும். வீட்டுல சமைக்கிறோம் அல்லது சூடாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தையோ எதையோ நாம் எடுக்கும் பொழுது அதனுடைய அந்த சூட்டினுடைய தாக்கம் மட்டும்தான் படுது. முழுமையாக நெருப்பினுடைய சூட்டை நாம் உணர முடியறதில்லை. பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூட்டை மட்டும் நம் கையில பட்ட உடனேயே அது நம்முடைய உடலிலே கொப்புளங்களை ஏற்படுத்துகிறது, கடுமையான வேதனைகளை தரும். இன்னும் சில நேரங்கள்ல சாதாரணமாக நாம குடிக்கக்கூடிய தேநீரினுடைய அந்த கோப்பையை கூட சில நேரங்கள்ல ரொம்ப சூடா இருந்தா குடிக்க முடியறதில்லை. அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உலகத்தினுடைய நெருப்பை விட நரகத்தினுடைய நெருப்பு 70 மடங்கு அதிகமாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். என்று சொன்னால் நரகத்தினுடைய அந்த வெப்பமும் அதில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலிருந்து நாம் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறார்கள், இன்னலில்லாஹி இந்த குல்லி ஃபித்ரின் வத்தகா, அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அது ஒவ்வொரு இரவிலும், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார்களை அல்லாஹ் நரகிலிருந்து விடுதலை செய்கிறார். அதனாலதான் நாம தராவிகளை கடைசியில துஆ செய்யும் பொழுது அல்லாஹ்விடத்தில் நாம் கோரிக்கை வைக்கிறோம், இறைவா ஒவ்வொரு இரவிலும் நீ நரகிலிருந்து ஒரு கூட்டத்தை விடுதலை செய்வதாக உனது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்ற கூட்டத்தார்களிலே இறைவா எங்களை நீ ஆக்கி வைப்பாயாக, எங்களை நரகிலிருந்து நீ விடுதலை செய்த கூட்டத்தார்களில் எங்களை நீ சேர்த்து வைப்பாயாக என்று நாம் ஒவ்வொரு நாள் இரவு தராவிக்கு பின்னாலும் துஆ செய்து கொண்டே இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நாம் செய்த அந்த துஆக்களை கபூல் செய்வானாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த நேரத்தில் நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுதல் என்பது நாம் மட்டும் பாதுகாப்பு பெற்றால் போதுமா?
அப்படின்னு சொன்னா அல்லாஹ் திருமறையில நமக்கு சொல்லி தருகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரா. அந்த நரக நெருப்பினுடைய கங்குகள் இருக்கு இல்லையா, அதனுடைய கொல்லிக்கட்டைகள் இருக்கிறது அல்லவா, அது மனிதர்களும் கற்களும் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். என்று சொன்னால் நரகத்தினுடைய நெருப்பு மூட்ட பயன்படக்கூடிய பொருளே மனிதனும் கற்களும் தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி தருகிறான். மேலும் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி தருகிறான், அலைஹா மலாயிக்கத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலுன மா யமரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நரகத்தில் இருந்து யாரும் வெளியே போயிட முடியாது. நரகத்துக்குள்ள போயிட்டு அங்க தப்பித்து ஓடி சென்று விடலாம் அப்படிங்கிறதுக்கான சாத்தியக்கூறு அங்க இல்ல. அதை மெய்ப்படுத்தும் விதமாக அல்லாஹ் சொல்லுகிறான், அங்கே மலக்குமார்கள் பாதுகாப்புக்கு இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த சூழலிலும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எந்த கட்டளையை வழங்கி இருக்கிறானோ அதை மட்டும்தான் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நரகத்துக்கு உள்ள போனவங்க யார் வெளியில வரணுங்கிறத அல்லாஹ் தான் தீர்மானம் பண்ண முடியும். அல்லாஹ் சொன்னால் அவர்களை வெளியே வருவார்கள். அல்லாஹ் உத்தரவு தரல அப்படின்னு சொன்னா அவர்கள் நரகிலிருந்து வெளியே வர முடியாது என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி தருகிறான் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம் மட்டும் நரகிலிருந்து விடுதலை பெற்றால் போதுமானதாக ஆகாது. அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குடும்பத்தார்களும் நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த வசனம் இறங்கிய பொழுது, அதாவது வந்திர் அஷிரத்துக்கல் அக்ரபீன் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, உங்களது குடும்பத்தார்களை நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள். அவர்களுக்கு நரகம் குறித்த எச்சரிக்கைகளை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொன்ன பொழுது, அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கிய பொழுது சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனேயே குறைஷிகளை அழைத்தார்கள். அழைத்து குறைஷிகள் இருக்கக்கூடிய எல்லா கூட்டத்தார்களையும் ஒன்று சேர்த்தார்கள். ஒன்று சேர்த்து விட்டு பெருமானார் சொன்னார்கள், யா பனி கஅப் இப்னு லுஐ, கஅப் இப்னு லுஐயினுடைய கூட்டத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரகிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக யா பனி முர்ரா இப்னு கஅப் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், முர்ரா இப்னு கஅபினுடைய கூட்டத்தார்களே, உங்களை நரகிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அபுத ஷம்ஸ் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அப்த ஷம்ஸுடைய கூட்டத்தார்களே, உங்களை நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யா பனி அபுத மனாஃப் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அப்த மனாஃபுடைய கூட்டத்தார்களே, உங்களை நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் யா பனி அப்த முத்தலிப் அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், அப்துல் முத்தலிபுடைய கூட்டத்தார்களே, உங்களை நீங்கள் நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் வசனத்தை இறக்கிய மறு நிமிடமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூக மக்களை, தான் எந்த மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மக்களை, தனது உறவினர்களை உடனேயே நரகிலிருந்து நாம் விடுதலை செய்தாக வேண்டும். அவர்களுக்கு நரகத்தினுடைய பயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்து அந்த மக்களை எல்லாம் அழைத்து பெருமானார் நரகத்தினுடைய எச்சரிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நரகம் எந்த அளவிற்கு கொடூரமானது என்பதை கண்ணியமிக்கவர்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நரகத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே எச்சரிக்கை மட்டும் செஞ்சுட்டு போயிடல. நரகம் இப்படி இருக்கும், இப்படி செய்யணும், பாதுகாப்பு பெறுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிடல. அல்லாஹ்வும் நரகத்தை படைத்தார். நரகத்தினுடைய எல்லா விதமான கடுமைகளையும் கஷ்டங்களையும் நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுத்துட்டு வெறுமனே பயமுறுத்தி விட்டு மட்டும் செல்லல. மாறாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி அமைத்துக் கொண்டால் நரகிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும் என்ற வழிகாட்டுதல்களையும் திருமறை மூலமாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகள் மூலமாகவும் அல்லாஹ் நமக்கு சுட்டி தந்திருக்கிறார். முதலாவதாக அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்று உங்களுக்கு மத்தியில் நினைவூட்ட விரும்புகிறேன். கண்ணியமிக்கவர்களே, முதலாவதாக நரகிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லை வாஃபி அபுதுன் யௌமல் கியாமத்தி யகூலு லா இலாஹா இல்லல்லாஹ்
யபுத்தஹி பிஹி வஜ்ஹல்லாஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹின்னார். யார் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மட்டுமே விரும்பி நான் முழுமையாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக இருக்கிறேன், என்னுடைய எல்லா செயல்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே எனக்கு போதும் என்ற முழுமையான இஹ்லாஸான எண்ணத்தோடு யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறாரோ அவர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார். அல்லாஹ் அவரின் மீது நரகத்தை ஹராமாக்கி வைத்து விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நரகிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்கானதாக மட்டும் இருக்க வேண்டும். எல்லா இபாதத்துகளும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுவார்கள், அன்த அஅ்புதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ்வை நாம் நம்முடைய இபாதத்துகளிலும் சரி, நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைகளிலும் சரி, நாம் எப்படி நம்முடைய எண்ணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள், அன்த அஅ்புதல்லாஹ கஅன்னக தராஹு. அல்லாஹ்வை நீ பார்ப்பது போல நீ வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் நேரடியாக நேருக்கு நேராக அல்லாஹ்வுக்கு முன்னால் நின்றால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நின்றால், அல்லாஹ்வுடைய தர்பாரிலே நாம் நின்றால், இன்னும் கூட அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் நின்றால் நம்முடைய உள்ளம் எந்த அளவிற்கு மிகவும் களப்பற்ற முறையிலே முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய சிந்தனையில் மட்டும் இருக்குமோ அது போன்ற நிலையை நம்முடைய எண்ணத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இபாதத்துகள் அனைத்தும் இஹ்லாஸ் நிறைந்ததாக இருக்கும். சரி, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு முன்னால் இருப்பது போன்ற எண்ணம் நமக்கு ஏற்படல, அந்த அளவிற்கு ஒரு பரிசுத்தமான இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல இல்ல, இன்றைய கால சூழ்நிலையில நம்மிடத்துல ஒரு பரிசுத்தமான ஈமான் என்பது இல்லாமல் இருக்குது, என்ன செய்வது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எல்லா சூழ்நிலையிலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் இருக்கின்றேன் என்ற சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும். இந்த எண்ணம் மட்டும் நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் கண்ணியமிக்கவர்களே, நம்மிடத்தில் அல்லாஹ்வுக்கு புறம்பான அல்லாஹ்வுக்கு மாற்றமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நடைமுறைகளுக்கு முரணான எந்த விதமான செயல்பாடுகளும் நம்மிடத்திலே வந்து விடாது. அந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை கூட நம்முடைய உள்ளத்திலே உதிக்காது. அப்படிப்பட்ட எண்ணம் நம்மிடத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக நரகிலிருந்து வெற்றி பெற்ற நல்லோர்களுடைய கூட்டத்தில் நாம் ஆகிவிட முடியும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் நம்மை ஆக்கி வைப்பானாக. இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய இரண்டாவது விஷயம், நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக மன் ஸல்லா லில்லாஹி அர்பஈன யௌமன் ஃபி ஜமாஅத்தின் யுத்ரகு தக்பீரத்துல் ஊலா குத்திபத் லஹு பராஅத்தானி. எவர் ஒருவர் 40 நாட்கள் இமாம் ஜமாத்தை முதல் தக்பீரோடு சேர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு 2 விடுதலைகள் எழுதப்படுகிறது. ஒன்று பராஅத்தும் மினன்னார், அவருக்கு நரகிலிருந்து விடுதலை எழுதப்பட்டு விடுகிறது. இரண்டாவதாக பராஅத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைத்து விடுகிறது. அவர் எவரொருவர் தொடர்ச்சியாக 40 நாட்களை முதல் தக்பீரோடு இமாமோடு சேர்ந்து முதல் தக்பீரிலிருந்து சேர்ந்து தொழுகிறாரோ அவருக்கு 2 விதமான பத்திரங்கள். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய உள்ளத்திலே குறைவான ஈமான் என்பது வந்து விடாது. பரிபூர்ணமான ஈமான், சஹாபாக்களிடத்தில் இருந்த பரிபூர்ணமான ஈமான் அவருக்கு வந்துவிடும். இரண்டாவதாக நரகில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைத்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அதற்கடுத்து மூன்றாவது விஷயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், லை எலிஜன்னார் அஹதுன் ஸல்லா கபல துலூஇ ஷம்ஸி வ கபல குரூபிஹா யானி அல் ஃபஜ்ர் வல் அஸ்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒருவர் நரகத்திலேயே நுழைய மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்திலேயே அவர் நுழைய மாட்டார். யார் என்று சொன்னால் பெருமானார் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் ஃபஜ்ருடைய தொழுகையையும் அஸருடைய தொழுகையையும் தவறாமல் தினந்தோறும் தொழுது வருகிறாரோ, எந்த சூழ்நிலையிலும் அந்த இரண்டையும் விடுவிடக் கூடாது. அப்படி விடுபட்டு விடாமல் யார் தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ அவர் நரகத்தில் இருந்து விடுதலை பெற்றவராக ஆகிறார். நரகத்திற்குள்ளால் அவர் உள்ளேயே போக மாட்டார். அந்த அளவிற்கு பாதுகாப்பை அல்லாஹ் தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய நான்காவது காரியம்,
லா எலிஜன் நாரு ரஜுலுன் பகா மின் ஹஷியத்தில்லாஹி ஹத்தா யஊதல் லபனு ஃபில் தரஇ வலா யஜ்தமிஉ குபாருன் ஃபீ சபீலில்லாஹி வ துஹானு ஜஹன்னம. எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே அல்லாஹ்வினுடைய பயத்தை உணர்ந்து அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உமது இறைவனுடைய பிடி இருக்கிறதே மிக கடுமையானது என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இன்னும் கூட அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பித்து விட்டால் அவனுடைய கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கும் கிடையாது என்பதாக பல நேரங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவர் ஒருவர் அல்லாஹ்வினுடைய தண்டனையை பயந்து அல்லாஹ்வினுடைய பிடியை பயந்து ஒரு மனிதர், நான் எனது வாழ்நாளிலே இந்தந்த தவறுகளை எல்லாம் செய்து விட்டேனே, யா அல்லாஹ் என்னை நீ மன்னித்து விடு என்று வருந்தி அல்லாஹ்வுடைய அச்சத்தின் மூலமாக எவர் ஒருவர் அழுகிறாரோ கண்ணீர் வடிக்கிறாரோ அவர் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு உதாரணத்தை சொல்லுகிறார்கள், கறந்த பால் மடுவிற்கு எப்படி திரும்பாதோ அதுபோல அவர் நரகத்திற்குள் நுழைய மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி மடுவிலிருந்து கறக்கப்பட்ட பாலை திரும்பவும் உள்ளே செலுத்த இயலாதோ அதுபோல அல்லாஹ்வினுடைய பயம் யாருடைய உள்ளத்தில் வந்து விடுகிறதோ, அல்லாஹ்வுடைய அச்சம் யாருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அவர் நிச்சயமாக நரகத்திற்குள் நுழைய மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய 5வது காரியம், எவர் ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் இருந்து அவர்களுக்கு சரியான முறையிலே மார்க்கத்தை போதித்து அவர்களை கண்ணியமாக வளர்த்து அவர்களை கண்ணியமான முறையிலே அவர்களை திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறாரோ அவர் எந்த சூழலில் நரகத்தில் நுழைய மாட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். நிறைவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய இன்னொரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாக சொல்லித் தரக்கூடிய விஷயம், ரமலானுடைய இந்த நோன்பை பற்றி சொல்லுகிறார்கள். எவர் ஒருவர் அல்லாஹ்விற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், எவர் ஒருவர் எனக்காக நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு நான் கூலியாகுகிறேன், அவருக்கு நானே கூலி வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியம் நிறைந்தவர்களே, நரகிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பலவிதமான வழிகளை அல்லாஹ்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நிறைவாக இந்த ரமலானை பயன்படுத்தி நாம் நரகிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேட்டு கடைசி 10 நாட்கள் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் நம்முடைய பொருளாதாரங்கள் மூலமாக நம்முடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வதன் மூலமாக அல்லாஹ்விற்காக நம்முடைய பொருளாதாரத்தை நன்மையை நாடி நாம் செலவு செய்கிற பொழுது நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு நாம் செய்யக்கூடிய தர்மங்களும் காரணமாக ஆகும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் இருந்து ஒரே ஒரு பேரித்தம்பலத்தையாவது நீ சதக்கா செய்து நரகிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நரகிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு இத்துணை வழிகள் நமக்கு இருக்கிறது. கண்ணியம் நிறைந்தவர்களே, வல்ல ரஹ்மான் நரகிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று அதிகமாக நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் நமக்கு ஒரு அழகிய துஆவை சொல்லி தருகிறான் திருமறையிலே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மைகளை நீ கொடு, மறு உலகிலே நன்மையை கொடு, இன்னும் நரகிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்பதாக நாம் துஆ செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். பல நேரங்களிலே பலவிதமான துஆக்களை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதிலும் முக்கியமாக இந்த துஆவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவதற்கான காரணம் இதிலே பல விஷயங்கள் இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கையும் சீர்பெற்றுவிடும், மறு உலக வாழ்க்கையும் சீர்பெற்றுவிடும், நிறைவாக நரகிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற்ற நல்லடியார்களாக ஆகிவிட முடியும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதே நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய துஆக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள்.
அதிலே ஒரு துஆவாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஅல்லிமுஹும் ஹாத துஆ, இந்த துஆவை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? கமா யுஅல்லிமுஹும் சூரத்த மினல் குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைத்து விட்டால், ஒரு சூறாவை இறக்கி வைத்து விட்டால், அல்லாஹ் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்களோ அதே அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துஆவை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னா நஅஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம, இறைவா நரகத்தின் வேதனையிலிருந்து நாங்கள் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். வ அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உயிரோடு இருக்கக்கூடியவைகள் மற்றும் இறந்து விட்டவைகளுடைய குழப்பங்களிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணியம் நிறைந்தவர்களே, பாக்கியம் நிறைந்த ரமலானிலே நாம் வீற்றிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்லித் தருவார்கள், எத்தனையோ நோன்பாளிகள் ரமலானிலே நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோன்புக்கு பிரதிபலனாக அவர் வெறுமனே பசித்திருந்தது மட்டும்தான் கிடைக்கிறது. அதே போல எத்தனையோ நபர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்குகிறார்கள், அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கியும் கூட அவர்களுக்கு கிடைப்பது என்னவோ இரவிலே வெறுமனே நின்று கொண்டிருந்தார் என்ற பரிசு மட்டும்தான் கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம் ரமலானிலே அதிகமாக இபாதத்துகளை செய்வதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் திருமறையிலே ரமலானை பற்றி சொல்லுகிற பொழுது இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, குர்ஆனோடு தொடர்புபடுத்தி அல்லாஹ் காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் இருக்கிறதே குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, இந்த ரமலானை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மேலே சொல்லி காட்டிய அமல்கள் எல்லாம் ரமலானை பயன்படுத்தி மட்டுமல்லாமல் ரமலானுக்கு பிந்தைய காலங்களிலும் நாம் நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அதே நேரத்திலே அதிகமான நன்மைகளை இந்த ரமலானிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் திருமறை குர்ஆன். குர்ஆனை குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது ஓதுவதை நாம் வளமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானிலே அதிகமான நன்மைகளை யார் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஏனென்று சொன்னால் திருமறை குர்ஆனை நாம் ஓதுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை நாம் குர்ஆனிலிருந்து ஓதுகிற பொழுது அதற்கு 10 நன்மைகளை அல்லாஹ் தருவதாக. உதாரணத்திற்கு அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் வசனத்தை நாம் ஓதுகிறோம். அப்படி ஓதுகிற பொழுது வெறுமனே அல்ஹம்து என்ற வார்த்தையில் மட்டுமே அலிஃப் லாம் ஹே மீம் தால் 5 எழுத்துக்கள் இருக்கிறது. அல்ஹம்து என்ற ஒரு வார்த்தையை நாம் சொல்லுகிறோம், அல்லாஹ்விடத்தில் நாம் 50 நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். சாதாரணமாக அல்ஹம்து என்ற இந்த ஒரு வார்த்தைக்கு மட்டும் அல்லாஹ்விடத்திலே 50 நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் குர்ஆனிலே எத்தனை எழுத்துக்கள் இருக்கிறது, அவ்வளவையும் நாம் ஓதுகிற பொழுது எவ்வளவு அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் சொல்லுகிறான், நன்மைகளுடைய அந்த கியாம நாளுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நாளிலே கியாமத் நாளிலே ஒவ்வொரு நபரும் தந்தை மகனை பார்த்து, மகன் தந்தையை பார்த்து, சகோதரன் சகோதரிகளை பார்த்து, சகோதரிகள் சகோதரர்களை பார்த்து, பெற்றோர் பிள்ளைகளை பார்த்து, பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து, மனைவி கணவனை பார்த்து, நண்பர்கள் நண்பர்களை பார்த்து வெருண்டோடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். கியாமத் நாளுடைய அந்த நெருக்கடிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு நபரும் இந்த உலகத்திலே தனக்கு பிரியமானவர்களாக, தனக்கு நெருக்கமானவர்களாக நாம் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த நபர்களை பார்த்து ஒவ்வொரு நபரும் வெருண்டோடுவார். எதற்காக?
தப்சீர்களிலே முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொருவரும் விருந்தோடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? எங்கே இந்த நபர் நமக்கு பழக்கமான நம்முடைய தந்தை அல்லது நம்முடைய தாய் அல்லது நம்முடைய பிள்ளைகள் அல்லது நம்முடைய மனைவி அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள் நம்மிடத்திலிருந்து ஒரே ஒரு நன்மையை பறித்து சென்று விடுவார்களோ, ஒரே ஒரு நன்மையை நம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்று விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு மனிதன் தனக்கு நெருக்கமான அத்தனை உறவுகளை விட்டும் விருந்தோடுவான் என்பதாக பெருமானார் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லித் தருகிறான் என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, நாம் இந்த ரமலானை பயன்படுத்தி ரமலானிலே என்னென்ன வழிகளில் எல்லாம் நன்மைகளை நாம் பெற்றுச் செல்ல முடியுமோ, அல்லாஹ்விடத்து நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியுமோ, அத்தனை வழிகளிலும் நாம் முயற்சி செய்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. அப்படி நாம் முயற்சி செய்து நம்முடைய வாழ்க்கையை முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழியிலே அமைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த ரமலானிலே நாம் இதுவரை நோற்ற எல்லா நோன்புகளையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. இந்த ரமலானுடைய காலங்களிலே நாம் செய்த எல்லா இபாதத்துகளையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. அந்த இபாதத்துகளிலே ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் என்று சொன்னால் தனது தனிப்பெரும் கிருபையினால் அந்த இபாதத்துகளை முழுமைப்படுத்தி ஏற்றுக்கொள்வானாக. நாம் மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் மட்டுமல்லாமல் நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் தொடர்ச்சியாக நல்லமல்கள் செய்யக்கூடிய நல்லோர்களுடைய கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. நாளை மறுமையிலே உயர்வான சுவனமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.